ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா தான் இருக்கணும் 2025ல நினச்சிட்டு நான் உங்களை வரவேற்கிறேன் எங்களோட சேனலுக்கு. எல்லாரும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் சேனலை பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைடே ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி மண்டே, நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிற வீடியோ. ஸோ நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும், நேற்று பண்ண முடியல, சாரி. அதனால் இன்றைக்கி நான் ஃப்ரைடே ப்ளாகோடது இன்றைக்கி போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாப்பாவும் ஹஸ்பண்டும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணுவேன். 1 பிஹெச்கே எங்களோட வீடு. ஸோ இப்போ ஹாலில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வந்து கிச்சனுக்கு வந்திருக்கு. கிச்சனில் வந்து க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்குது. கிச்சனில் மட்டும் 1/2 மணி நேரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து க்ளீன் பண்ணணுன்னா. ஏன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணுவேன். அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேர் வர்ற வரைக்கும் கண்ணாடி மாதிரி அப்படியே வீடு வச்சுருப்பேன். ஆனால் அவங்க 2 பேர் வந்த உடனே எப்படி ஆகுதுன்னே தெரில, கசகசன்னு பண்ணிடுறாங்க வீடு எல்லாமே. அப்படி பண்ணிடுறாங்க. எப்படின்னே எனக்கே தெரியல. எப்படின்னா எடுத்த பொருளை வந்து நான் அங்கங்கே வச்சுருவேன். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, எடுத்த பொருளை வந்து அங்கங்கேயே வச்சுருவாங்க. அதனால் வீடு வந்து எப்படியோ கசகசன்னு ஆயிடுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் மட்டும் நீட்டாக சுத்தமாக வச்சுக்குவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிச்சன் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் பாருங்கள், ஜன்னல் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கிச்சனில் வெளிச்சம் அதிகமாக வரணும், வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அதிகமாக வந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹால்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, ரூம்லேயும் ஒரு ஜன்னல், அப்புறம் கிச்சனில் ஒரு ஜன்னல் இருக்குது. எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. எனக்கு லைட் போடாமலே நல்லா எனக்கு வெளிச்சம் தெரியுது நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளியராக இல்லைன்னா ஒன்றும் நினச்சிக்கணும். நான் இப்போ தான் புதுசாக வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு தெரியல. ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ இதோட எங்களோட சேனலில் 3வது வீடியோ ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். ப்ளீஸ் எல்லோரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கள் கிச்சனில் பாருங்கள், ஸ்க்ரீன் போட்டு விட்ருக்கேன். ஆனாலும் எவ்வளோ வெளிச்சம் அடிக்குதுன்ட்டு பாருங்கள். நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன். ஸோ அங்கே எடுக்கும்போது நல்லா கிளார் அடிக்குது, வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் ஸ்க்ரீனு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட் போட்டு வீடியோ எடுத்தேன். ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ கிளாம் அடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அங்கங்கே எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் இப்போ வந்து கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நான் ரூம் க்ளீன் பண்ண போவேன். ரூம் க்ளீன் பண்ணதுக்கு ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எனக்கு போக போக பழகிரும் எந்த மாதிரி வீடியோ அப்லோடெல்லாம் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட், எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்ட 2 வீடியோவில் வியூவர்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. நான் பேசுகிறது ஏதாவது பிடிக்கல என்னன்னு தெரில. எப்படி நான் மாற்றிக்கணுங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி மாற்றிக்குவேன், எல்லாம் பண்ணிக்குவேன். ப்ளீஸ் புதுசாக ஆரம்பிக்கிற எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி முதல்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், சௌமியா கன்னடா ப்ளாக்ஸ்னு வச்சுருந்தேன். அதில் வந்து 530 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஆரம்பித்து 1 இயர் ஆச்சு. ஆனால் அதில் வந்து வாட்ச் ஹவர்ஸு கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அதுலேயே கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டேன். இப்போ கூட அந்த சேனல் இருக்குது, வேணும்னா சௌமியா கன்னடா ப்ளாக்ஸ்னு போட்டு பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் வந்து ஷாப்பிங் வீடியோஸு, கிச்சன் டிப்ஸு, அப்புறம் வந்து சமையல் வீடியோஸ் எல்லா மாதிரி ஹால் வீடியோஸ் அதில் இருக்கும். அது போக ஏ டு ஜெட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு வீடியோ சேனலும் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் வந்து கிராஃப்ட்டு, இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஏ டு ஜெட் தமிழுங்கிற சேனல் அந்தளவுக்கு ஓடலை, அதனால் நான் அதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு சௌமியா கன்னடா ப்ளாக்ஸ்னு வச்சுருக்கேன். அது வந்து கன்னடா சேனல், இது வந்து தமிழ். ஸோ அதே பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதுலேயும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் வியூவர்ஸ் கம்மி தான். ஸோ ஏதோ ஒரு வியூவர்ஸ் ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டும் நல்லா ரீச் ஆச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கணும். நான் தான் அது அசால்ட்டாக விட்டுட்டேன். அந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு அவ்வளோ ரீச் கொடுத்துச்சு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ சரி, அதுவுமே இப்போ 2025ல் புதுசாக ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாம், ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் நான் அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இப்போது
பாத்திரம் எல்லாம் கழுவி கமுத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ரூமுக்குள்ளே வந்து எப்படி பெட் மேலெல்லாம் கசகசன்னு இருக்குது, நீங்களே பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க போகிற வரைக்கும். ஸோ நான் அப்படியே ஒரு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சுது, ஹால் க்ளீனிங் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் வந்து ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரூமில் பெட்ஷீட், அப்புறம் தலகாணி உரை, பாய். வீட்டுக்கார் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கும்போது பாயில் தான் படுப்பாரா, அந்த பாய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு வாங்கியிருந்தேன் இருக்கட்டும்ன்ட்டு. ஒயர் கட்டிலுமே பெட்டுமே ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், அதுவுமே இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னா, சரி கீழே வச்சா டஸ்ட் ஆயிரும்ன்ட்டு இருக்கிற கட்டிலுக்கு மேலே சும்மா போட்டு வச்சுருவேன். அப்புறம் நைட்டு தேவைப்படும் போது கீழே எடுத்து போட்டுருவேன். ஸோ இப்போ க்ளீனிங் முடிஞ்சுது. இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட கசகசன்னு பண்ணிட்டாங்க, அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜா யூனிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பற்றி ஏதாச்சும் தனியாக வீடியோ வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அது எல்லாம் இப்போ தான் நியூவாக புதுசாக வாங்கினது, இந்த கட்டிலு, பூஜா யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் 3மே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அதோட ரிவ்யூஸ், அப்புறம் எங்கே வாங்கினோம், எவ்வளோ ரேட் வந்துச்சு, அதெல்லாமே உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட வீடியோஸ் போடுறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் டூர் யாராச்சும் கேட்டிங்கன்னா அதுவுமே நான் போடுறேன். ஸோ இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன், சாரி. இப்போ வந்து அடுத்தது ரூம் க்ளீனிங் முடிஞ்சுது. இப்போது அடுத்தது ரூம் உள்ளே இருக்கிற அட்டாச் பாத்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே இங்கே தான் குளிப்போம், வெளி பாத்ரூம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ அதை க்ளீன் பண்ணியாச்சு. இனி அந்த பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அது நைட் வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஈரத்துணி எனக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்தால் பிடிக்காது, அதனால் ஈரத்துணி அப்புறம் மேட்ஸு எல்லாமே கொண்டு போய் மேலே காய போட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பாருங்கள் க்ளீனிங் வேலை முடிஞ்சது, காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. க்ளீனிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஊட்டி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வீடை. ஊட்டி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடணும் ஃப்ரைடே. வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே துடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, மகாலட்சுமி இது பண்ணுற மாதிரின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து வியாழக்கிழமை வீடு துடைச்சிட்டேன். அந்த ப்ளாக் நான் வந்து நான் எடுக்கலை, சாரி. அடுத்த வாரம் துடைக்கும் போது நான் எடுக்கிறேன். அதனால் ஃப்ரைடே துடைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் ஃப்ரைடே துடைக்கல, வியாழக்கிழமை துடைச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து வீடு ஒரு ரவுண்ட் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, நீட்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ நான் வந்து வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு. வீடெல்லாம் கூட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2025 எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். யார் யார் என்னென்னலாம் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாமே நல்லா கிடைக்கணும் நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஸோ அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எல்லாம் கூட்டியாச்சு. இப்போ ஹால் கூட்டிகிட்ருக்கேன். ஹால் கூட்டிட்டு அப்புறம் கிச்சனில் அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரைடே. ஸோ அதனால் நான் அப்படியே கூட்டி முடிச்சுட்டு வெளியே கொண்டு போய் வச்சுருவேன். இப்போ கிச்சன் கூட்டியே பாருங்கள், இவ்வளோ கிச்சன் வந்து எவ்வளோ வெளிச்சமாக எவ்வளோ நல்லா இருக்குது. கிச்சனில் வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே வரணும், அப்போ தான் வீட்டில் எல்லாமே நிம்மதியாக இருக்கலாம், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இருட்டான மாதிரி வீடுக்குள்ளே மட்டும் இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து போர்ட்டிக்கோவில் கூட்டிகிட்ருக்கேன். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். ஹோம் டூர் கூட வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹோம் டூர் கூட நான் போடுவேன். ஸோ ப்ளீஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் கேட்டுக்குவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோம் டூர் எந்த ஃப்ரிட்ஜ் டூர் வேணுமோ எல்லாமே சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன் வீடியோவில். இப்போ குளிச்சுட்டு வரேன். நான் எல்லா வேலையும் முடிஞ்சுது, குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் டெய்லி யூஸுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி தான் பூசுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி பூசிட்டு பொட்டு வச்சுட்டு அப்புறம் இப்போ பூஜா யூனிட்டில் வந்து சாமிக்கு ரெடி பண்ணுவேன். சாமி கும்பிட்றதுக்கு இப்போ பூஜா யூனிட் ஓப்பன் பண்ணிவிட்டே பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது சாமி கும்பிட்றதுக்காக எல்லா பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு வெளியவும் நான் வந்து தோரணம் வாங்கி போட்டிருக்கேன் மீஷோவில், அதை காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. எவ்வளோ நல்லா சூப்பராக வீடு முழுக்க வந்து நான் தூபம் காட்டுவேன். காட்டிட்டு எல்லா பக்கமும் சாமி கும்பிடுவேன் நான். இப்போ இங்கே சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு வெளியே பாருங்கள் தோரணம் போட்டிருக்கேன் பச்சையாக. அப்புறம் ஃப்ளவரில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் நான் தோரணம் வாங்கி போட்டிருக்கேன். அது மீஷோவில் தான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் நாங்கள் நியூவாக புது வீட்டுக்கு வந்ததுனால மேலே வந்து பூசணிக்காய் கட்டுவாங்க தெரியுங்களா, அங்கேயும் சாமி கும்பிடணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைடே வ்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க் யூ ஃபார் ஆல்.